குட் மார்னிங். பைபிளில் சவுல் என்று ஒரு ராஜா இருந்தார். ஆண்டவர் அவரை ராஜாவாக உயர்த்தி வைத்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டு அவனை அமலேக்கியர் இடத்துல போய் யுத்தம் பண்ணி அவருடைய எல்லாவற்றையும் நீ அழித்து விட்டு வந்துரு என்று சொல். அப்படியாகவே போகிறார். யுத்தத்தில் எல்லாவற்றையும் அழித்து, ஆனால் எல்லாம் அழிக்க மனது இல்லாமல் ஒரு சில பொருட்களை, ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து அவர் வைத்து கொள்ளுகிறார். ஆண்டவரது நிமித்தமாக சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியிடம் சொல்லி, நீ போய் சவுலிடத்தில் போய் கேள், நான் சொன்னபடி அவர் செய்தாரா என்று. அப்படியாகவே சாமுவேல் சவுலிடத்தில் போயிட்டு கேட்ட பொழுது சவுல் சொல்கிறார், ஆமாம், நான் எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ சாமுவேல் கேட்பாரு, என் காதுகள் ஆடு மாடுகளுடைய சத்தம் கேட்குது, அது என்ன அப்படின்னு. உடனே சவுல் சொல்வார், ஆண்டவருக்கு பலியிடுகிறதுக்காக நான் நேர்த்தியானதை கொண்டு வந்து நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. உடனே சவுல் சொல்லுவார், சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுவார், இன்றோடு உன்னுடைய ராஜ்யபாரம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி. ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபையை ஒரு சில பொருளாசைகளின் நிமித்தமாக, ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக அவர் கிருபையை இழந்து போனார். இன்றைக்கு நாம் கூட ஆண்டவர் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதங்களை விட்டு மாயையாய் தோன்றுகிற உலக பிரகாரமான காரியங்கள், பொருளாசையின் நிமித்தமாக நமக்கு நம்முடைய கிருபைகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று. ஆண்டவர் கொடுக்கிற கிருபை, ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு இழந்து போகாதபடி கொடுத்த ஒரு நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல தொழிலை பொருளாசை நிமித்தமாக நாம் இழந்து போகாமல் ஆண்டவர் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Have a nice day. Jesus loves you.